சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகருடன் இணையும் செங்கோட்டையன், அதிர்ச்சியில் இபிஎஸ். இதை பற்றி தான் இந்த காணொலியில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காணொளி. காணொலியை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அரசியல் திருப்பு முனை எடப்பாடியுடன் சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சரிவா, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல் விவகாரம் என்பது பார்த்தீங்கன்னா தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் நம்ம பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கியதும் சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்முடைய டிடிவி தினகரன் அமமுக அப்படின்ற தனி கட்சி உருவாக்கி அந்த கட்சியை வழி நடத்துவதும் சரி, அதற்கு பிறகு நம்ம ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் வாக்குவாதம் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒருங்கிணைக்க வேண்டும், அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியிடம் சொன்னதாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாகவும், அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை கட்சியில் பொறுப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கட்சி பொறுப்பிலேருந்து தான் நீக்கியிருக்காங்க, ஆனால் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக நிறைய விதமான யுத்தியை கையில் எடுத்திருக்கிறார். இது நம்ம எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நிலைப்பாடில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகருடன் பார்த்தீங்கன்னா கை கோர்க்க உள்ளாராம் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஒருவேளை நம்ம ஓபிஎஸ் மற்றும் டிடிவியுடன் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்களும் இணைந்து விட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வத்துக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மூத்த முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மிகவும் கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து சிறப்பாக செயல்பட்டவர். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முதலமைச்சர் பதவி நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கு தேடி வந்தது. ஆனால் எனக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தட்டி கழித்தவர் நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அதனால் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிமுகவை பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களாம் ஒருங்கிணைத்தால் இன்னும் கட்சி வலுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை யாரையும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, உறுதியாகவும் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இதற்கு வாய்ப்பு கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவில் என்ன மாதிரியான நிலைமைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.